அழகா அஹ் நீங்க வந்து அட்டகாசமான ஒரு துவக்கம். ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க. என் மனசுல இருக்கக்கூடிய அத்துணை கேள்வியுமே நீங்க பாதி கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அவ்வளவு சிறப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உம் அதாவது ஒரு வரிக்கு வரி ஆராய்ச்சி செஞ்சு அந்த பாடல்களை வந்து உளமாற உணர்ந்து நீங்க எங்களுக்காக சொல்லும் போது உங்களுடைய குரலுமாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த சொல்லுகின்ற விதமாக இருக்கட்டும், அந்த சொல் ஆளுமையாக இருக்கட்டும், மிகச் சிறப்பு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சில கேள்வி, எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா, உம் பட்டுக்கோட்டையார் அவர்கள் பொதுவா அந்த பதின்ம வயது அப்படின்னு சொல்லும் பொழுது 1940, 50 அந்த காலகட்டங்கள்ல இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா வந்து நம்ம குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி மனநிலை. இப்ப உள்ள இளைஞர்கள் அந்த பதின்ம வயதுல எப்படி படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரியான சூழல். ஆனா எனக்கு வியப்பாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, எப்படி அவர் அந்த சின்ன வயதில் அந்த பொதுநல சிந்தனைகள் வர என்ன காரணமாக இருக்க முடியும்? அதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா? அதை எப்படி அவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத உங்கள் வாயிலாக கேட்க ஆவலாக இருக்கின்றோம். நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பட்டுக்கோட்டையாருடைய பதின்ம வயதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சுதந்திர போராட்டம், நீண்ட காலகட்டம். ஒரு ஏறத்தாழ ஒரு 13 வயது இருக்கிறப்ப தான் அந்த நேரம் விடுதலை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு காலகட்டம். விடுதலை கிடைக்க போகுதுங்கிற காலகட்டத்தில் பட்டுக்கோட்டையார் அதை ஒரு பக்கம் பார்த்தவர். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா 1900 அதை இந்திய சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கம்யூனிஸ்டுகளுக்கான அடக்குமுறை இந்தியாவில் ரொம்ப பயங்கரமா இருந்தது. 1947 சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா 1948 கம்யூனிஸ்டுகளுக்கான அடக்குமுறை ஏறத்தாழ 1952 வரைக்கும் 4 வருஷம் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கான அடக்குமுறை இருந்தது. அந்த அடக்குமுறையில ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை வித்தியாசமான ஒரு களம். அதுலயும் குறிப்பா கீழத்தஞ்சை பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாறுபட்ட களம். அப்படின்னா பெரும்பாலும் கீழத்தஞ்சை பகுதியில பண்ணையடிமை முறை அப்படிங்கிறது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது உழைக்கக்கூடிய மக்கள், அதாவது விவசாய உழுகுடி தொழிலாளர்கள் காலையில ஒரு 4 மணி 5 மணிக்கு வேலைக்கு போனா போயிட்டு இரவு ஒரு 8 மணிக்கு தான் வர முடியும். அவங்களுக்கு நிலையான ஒரு வீடு கிடையாது, ஒரு குடிசையில தான் இருக்க முடியும். குழந்தை பிறந்ததுன்னா கூட ஒரு பெண் என்ன பண்ணுவா அப்படின்னா ஏறத்தாழ 3 நாள் கழிச்சு அந்த குழந்தைய கொண்டு வந்துட்டு அந்த வரப்புலையோ இல்ல பக்கத்துல ஏதாவது போட்டுட்டு அவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த குழந்தைக்கு ஒருவேளை அவ அழுதுச்சு அப்படின்னா பாலுக்கு அழுகும், அவ குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, அவ பாலை பீச்சி அந்த பயிருக்கு தான் விடும். அப்படியான ஒரு கொடுங்கோன்மையான காலகட்டம் இருந்தது சூழல் ஒண்ணு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வாட்டாகுடி இரணியன், பூந்தாளக்குடி பக்ரிசாமி, பக்கத்துல பாத்தீங்கன்னா சிவராமன் அப்படின்னு ஒரு, இவங்க எல்லாருமே வந்து அந்த அடக்குமுறை காலகட்டத்துல கொல்லப்பட்டவங்க. இரணியனா இருந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு சிவராமனா இருந்தாலும் சரி, பக்ரிசாமியா இருந்தாலும் சரி, அந்த பகுதியில அந்த நேரத்துல கொல்லப்பட்டவங்க. அதே நேரத்துல இன்னொருத்தர் இருந்தார் மாசிலாமணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பட்டுக்கோட்டையை சுத்தி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த பூமி. அந்த பகுதியில இவ்வளவு பேருடைய நட்பு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு இருக்கு. இப்போ இவ்வளவு நட்பு இருக்கிறப்ப நீங்க ஏற்கனவே ஒருத்தன் கவிஞரா இருக்கிறான்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி அளவுக்காவது இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருத்தனால மட்டும்தான் கவிஞனா இருக்க முடியும். இல்லைன்னா அவன் வேற ஏதாவது போயிடலாம். பட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இயல்புலேயே அவன் கவிஞனா இருக்கிறப்ப இந்த மாதிரி செய்திகள், இந்த மாதிரி வரலாறு சாட்சியமா பட்டுக்கோட்டை இருக்கிறப்ப பட்டுக்கோட்டைக்கு இயல்புலேயே ஒரு கோபம் வருது. இந்த பட்டுக்கோட்டைக்கு இயல்புலேயே ஒரு கோபம் வரக்கூடியதுனாலதான் அந்த விவசாயிகளோட, அந்த விவசாய தொழிலாளர்களோட, அந்த இடதுசாரி தன்மையோட பட்டுக்கோட்டை இயங்குறதுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது பட்டுக்கோட்டை கிடைக்கும். ரொம்ப வேற சிறப்பா எதாவது கேக்குறீங்க? சொன்னீங்க. அதாவது அவருடைய சூழல், அவர் வாழ்ந்த காலகட்டம், அவருக்கு பிடித்த மனிதர்களுடைய இறப்பு, இதெல்லாம் தான் அவருடைய அந்த சிந்தனைகளுக்கு, பொதுநல சிந்தனைகளுக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்துச்சுன்னு உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல அவருடைய அந்த சினிமாவுக்குள்ள அவர் எப்படி இணைந்தார்? அந்த சக்தி நாடக சபாவுல பட்டுக்கோட்டையார் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், பழகிய மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். பட்டுக்கோட்டையாரை பொறுத்த வரைக்கும் ஆஹ் அப்ப கிட்டத்தட்ட பெரும்பாலும் இன்னைக்கு சினிமாக்காரங்க பல பேர் சொல்லுவாங்க, இப்ப அந்த வாய்ப்பு இல்லை. முன்னாடி எல்லாம் யாரு சினிமாவுக்குள்ள உள்ள வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஹோட்டல்ல வேலை பார்த்தேன் அப்படிம்பாங்க, டிரைவரா இருந்தேன் அப்படிம்பாங்க, ஆட்டோ ஓட்டுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பலதரப்பட்ட வேலைகளை பார்த்து அன்னைக்கு பெரும்பாலும் வாரிசு கிடையாது சினிமாவுக்குள்ள. வாரிசுகள் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. பட்டுக்கோட்டையார் எப்படி உள்ளுக்குள்ள வர்றாரு அப்படின்னா ஏற்கனவே ஒரு பாடல் எழுதுற அந்த திறமை இருக்கு. பல தொழில்கள் பார்க்கிறாரு பட்டுக்கோட்டை.
பாடல் எழுதுற திறமை இருக்கிறப்ப இப்ப அப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இப்ப மாதிரி நேரடியா வந்துட முடியாது. என்ன சொல்ல போனா, எம்ஜிஆருக்கு நல்லா பாட தெரியும், இது பல பேருக்கு தெரியாது. சிவாஜிக்கு நல்லா பாட தெரியும், இது பல பேருக்கு தெரியாது. எம்ஜிஆர் சிவாஜியும் ரொம்ப அழகா நடனம் ஆடுவாங்க, இது பல பேருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா சிவாஜி 100% ஒரு பெண்ணாக நடிக்க முடியும் சிவாஜியால. அது காரணம் என்ன அப்படின்னா, நாடகங்கள் போட்டு கொடுத்த பாதை. நீங்க ஒரு நாடகத்துக்கு நீங்க போய் நடிக்கணும் அப்படின்னா, வெறுமனே இன்னைக்கு மாதிரி எல்லாம் நடிச்சு, இன்னைக்கு சினிமாக்காரங்களும் அப்படி எல்லாம் கூட வாய்ப்பு இல்லை. ஆனா நாடகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துக்குமே அண்ணாவி இருப்பாங்க. அண்ணாவி என்ன ஆசிரியர்னு வச்சுக்கல, அண்ணாவி இருப்பாங்க. இப்போ ஒரு பாடல் அப்படின்னா பாடல் பாடல் எழுதுறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போதே நடந்துகிட்டே இருக்க நாடக மன்றங்கள்ல. அதே மாதிரி நடனத்துக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப நடிப்பு பயிற்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு சண்டை பயிற்சி கொடுப்பாங்க. எல்லா பயிற்சியும் கொடுத்து 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 அவங்களை நடிக்க வைப்பாங்க. சிறு வயதுல இருந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வச்சு நடிக்க வச்சு, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கலைஞனா அவன் இருந்தா அப்படின்னா, இப்ப இன்னைக்கு மாதிரி ஒரு டாக்டரா, கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், இதயத்துக்கு ஒரு டாக்டர் இருக்க மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணுதான் தெரியும். சினிமாக்காரங்களுக்கு நடிக்கிறவருக்கு கைய காலம் மட்டும்தான் ஆட்ட தெரியும், பாடுறவருக்கு பாட மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க அந்த காலகட்டத்தில் வந்த எல்லாருக்குமே பெரும்பாலும் எல்லாம் தெரியும். அப்படிதான் பட்டுக்கோட்டையார் சக்தி நாடக சபாவுக்குள்ள உள்ள வர்றாரு. சக்தி நாடக சபாவில் உள்ள வர்றப்ப ஒரு அந்த காலகட்டத்துல எம்என் நம்பியார் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நாடகத்துல ஒரு ராஜகுருவா நடிக்கிறார். அந்த காலகட்ட சக்தி நாடக சபாவில் நடிச்சவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு பயணப்படுறாங்க, ஒவ்வொரு சினிமாவில் நடிக்கிறாங்க. அந்த அந்த படம் அவங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்த உடனே சினிமாவுக்குள்ள அவங்க போறாங்க. அப்ப நம்பியாருடைய நடிப்பு நமக்கு தெரியும். நம்பியார் கையை அப்படி தேய்ச்சிக்கிட்டு கண்ணை உருட்டினார நம்ம பயந்துரும். இத்தனைக்கு ஏறத்தாழ ஒரு 5 அடி உயரம் உள்ளவர் தான் நம்பியார். அப்படிப்பட்ட நம்பியாரு நடிச்ச அந்த கதாபாத்திரத்தை பட்டுக்கோட்டையார் நடிக்கிறார். அது எப்படி நடிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சின்ன வயசு சின்ன பையன், தலை சின்ன பையனா இருக்காரு, 17-18 வயசுல இருக்கும்போது சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அதுக்குள்ள நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா அந்த நாடகம் ஓடாது. அப்படிங்கிற காலகட்டத்துல அந்த முதலாளி என்ன செய்யறாரு அப்படின்னா, சக்தி கிருஷ்ணசாமி நினைக்கிறேன், அப்படி போகும்போது இவர் போகும்போது ஏன் இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த பையனை வச்சானே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா நடிக்கிறியா அப்படின்னு, நடிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு சின்ன இடத்தை மட்டும் காமிச்சு இது மாதிரி நடி அப்படின்ன உடனே நடிச்சுறாரு. நடிச்ச உடனே அங்க இருந்த சக நடிகர்கள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா நடிக்கிறாரே, நடிக்க வைக்கலாமே அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, அடுத்து ஒரு ராஜகுரு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சி. அப்ப அடுத்து அந்த நாடகம் பெரிய அளவுக்கு வெற்றி அடையுது. அதுக்கு பிறகு என்ன சொல்ல போனா, எஸ் வி சகஸ்ரநாமம். எஸ் வி சகஸ்ரநாமம் யார் அப்படின்னா, என்எஸ்கே உடைய நெருங்கின நண்பர். என்எஸ்கேக்கு பிரச்சனைகள் வர்றப்பெல்லாம் நின்று தோள் கொடுத்த ஒரு நடிகர். அவரு தனியா சேவா ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு நாடக மன்றத்தை வச்சிருந்தாரு, நாடக அமைப்பை வச்சிருந்தாரு. அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா, என்எஸ்கே யாரும் சொல்லிட முடியாது, எதுவும் சொல்லிட முடியாது. என்எஸ்கேக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப தெரியல, பெரும்பாலானவங்க நண்பர்களுக்கு தெரியும், என்எஸ்கே மீதும் கே தியாகராஜ பாகவதர் மேலையும் கொலை வழக்கு வருது. அந்த கொலை வழக்கு வர்றப்ப அதுக்கு முன்னாடி எழுதின அந்த பத்திரிகை அலுவலகத்தை நேரா போய் ஒரு பெரிய சுத்தியல் எடுத்துக்கிட்டு அந்த பத்திரிகை அலுவலகத்தை போய் அடிச்சு உடைச்சவர் எஸ் வி சகஸ்ரநாமம். அவரை கிண்டலா கூட எம் ஆர் ராதா சொல்லுவாராம், வாடா ரவுடி பாப்பான் அப்படின்பாராம். அந்த அளவுக்கு என்எஸ்கே கூட நெருக்கமா இருந்தவர். என்எஸ்கே சிறையில இருந்தப்ப அந்த குடும்பத்தை பாதுகாத்தவர் எஸ் வி சகஸ்ரநாமம். அப்படிப்பட்ட சகஸ்ரநாமத்துடைய நாடக குழுவுல இவர் முதலமைச்சர் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் என்ன அப்படின்னா, சக்தி நாடக சபா பாண்டிச்சேரிக்கு போகுது. இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது. நாடக மன்றங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வாங்க. அப்படி இடம்பெயர்றப்பதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு வரும் தெரியுமா. ஏன் கண்ணதாசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அண்ணா சொன்ன கம்பரசம் எழுதுன அந்த காலகட்டத்துல என்னதான் இருக்குன்னு நான் விரும்பி படிச்சேன் ராமாயணத்தை, அது எனக்கு புரிச்சு போச்சு அப்படிம்பார். இப்ப இதே கணக்கு தான் பட்டுக்கோட்டையார் இந்த சக்தி நாடக சபா பாண்டிச்சேரி போகுது. இயல்பா பாண்டிச்சேரி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். நீ வாஞ்சூர் பக்கம் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாருக்கும் வரக்கூடியது யார் அப்படின்னா, 3 பேரு ஞாபகம். ஒன்றும் பாரதி தங்கி இருந்த இடம், இன்னொருத்தர் பாரதிதாசன். இப்ப இப்படி இருக்கிறப்ப பாரதிதாசன் இவருடைய குருவா ஏத்துக்கிட்டவர், மானசீக குருவா ஏத்துக்கிட்டவர். அப்படி இருக்கிறப்பதான் என்ன பண்றாருன்னா, பாரதிதாசனை சந்திக்கிறார். பாரதிதாசனை போயிட்டு சந்திக்கணுங்கிறதுக்கு 2-3 பேரை சாட்சியா வச்சு அவங்களோட லெட்டர் எல்லாம் வாங்கிக்கிட்டு பாரதிதாசனை போய் சந்திக்கிறார். நீங்க பட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அந்த காலகட்டத்துல அவருடைய இலக்கு அப்படிங்கிறது
பாடல் எழுதுறது. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, நடிச்சிருக்காரு, உள்ளுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்திருக்காரு. அந்த வகையில தான் சக்தி நாடக சபாவில் அவர் பட்டுக்கோட்டையார் இருந்திருக்காரு. பின்னாடி பாட்டு எழுத வந்தார்.